பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த பவுல் இந்த விசுவாசமாக இந்த வார்த்தை எதுக்காக சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய சத்தத்தை அறிந்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். ஆனாலும் தமஸ்கா வழியிலே தேவன் அவனை சந்திக்கிறப்போ, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டான். சொன்ன வார்த்தை என்னவென்றால், கர்த்தாவே, நான் என்ன செய்ய உமக்கு சித்தமாய் இருக்கிறது என்று சொன்ன உடனே தேவ கரத்தில் அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே தேவன் அந்த மனுஷனை நடத்தின விதமே விசேஷமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை மூலியமா நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்ம எதை விட வேண்டும் என்று நம்ம யோசித்து பாருங்க. நம்ம செய்யற காரியங்கள் நீதியா இருக்கிறதா, தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம செய்யற எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிரியம் இல்லாத காரியங்கள் நம்ம செய்யறது மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் மரிச்சு போயிருந்தால் 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா கர்த்தர் என்னை தேடின வந்து என்னை ரட்சித்தவர், என் பாவத்திலிருந்து கழுவினவர். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நிக்க வைத்திருக்கிறார் என்றால் என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, தேவனுடைய கிருபை. அந்த கிருபை நிமித்தம் ஒரு நாளும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னை போதித்துக் கொண்டு வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். நீங்களும் எதை விட வேண்டும் என்று யோசித்து பாருங்க. இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்துல எத்தனை நாள் வாழ முடியும் யோசித்து பாருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மரிச்சு போயிடுவோம். அந்த மரிக்கிறதுக்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தர் இல்லாவிட்டால் நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.